ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழ் கேரளா லிட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 வின்வின்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சேனல் வீடியோவை பார்த்து அன்னைக்கான வீடியோவில் வந்து யார் யார் லைக் ஒரே ஒரு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்ல இருந்து யாராவது 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, நம்மளது பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் குரூப்புன்றது வந்து பெய்ட் குரூப் தான். ஆனால் அந்த கமெண்ட் பண்ணுறவங்கள 2 பேர் சூஸ் பண்ணுறவங்க வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து நம்ம மெம்பர்ஷிப் குரூப்பில் இருக்க மாதிரி, லைஃப் டைம் மீனிங் நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்ம குரூப் சேனலில் ரன் பண்ணுறோமோ அவ்வளோ காலம் வரைக்குமே அவங்க குரூப்பில் ஃப்ரீயாகவே இருக்க மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு கமெண்ட் போடுறவங்கலேருந்து நான் 2 பேரை சூஸ் பண்ணி மிஷின் நம்பருக்கான கெஸிங்கான குரூப்பில் வந்து நான் அவங்கள ஆட் பண்ணுறேன். அவங்களுக்கு எப்போவுமே கரெக்டாக 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுமே மிஷின் நம்பருக்கான கெஸிங் என்னன்றது வந்துடும். ஸோ இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷாக்கான கெஸிங்கில் 02 கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 210 வந்திருக்கு. ஸோ மிஷின் மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 20 கொடுத்துருந்தேன். மிஷின் நம்பர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 20 ரெண்டுமே எடுத்திருந்தேன். அதனால தான் குரூப்லேயும் சேனல்லையும் ஆல் போர்டு வந்து மாறி மாறி வந்திருக்கும். ஸோ சேனலில் பார்த்தீங்கன்னாக்க ஆல் போர்டில் 3, 4, 7 கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து கெஸ்ஸிங் வச்சு எடுத்தது. ஆனால் சேனல் மெம்பர்ஷிப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருந்தேன். அது ஏன்னா எம்சி வச்சு எடுத்திருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ வின்வின்கான கெஸிங்கில் இந்த இடத்துல பாருங்கள் 702ன்னு வந்திருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 7020 7020. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஏ போர்டில் 0 வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பி போர்டில் இங்கே பாருங்கள் 801. ஸோ 8013 8013. ஸோ நமக்கு பி போர்டில் 3 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2006. ஸோ 2006 சி போர்டில் 6 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் சி போர்டில் 6, பி போர்டில் 3, ஏ போர்டில் 0ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் வருது, நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் 77, ஏபியில் 77 வந்திருக்கு. 0000 ஏபியில் வந்திருக்கு. ஸோ அடுத்து இருக்க 82 நமக்கு ஏபியில் வரலாம். அடுத்து இருக்க 82 நமக்கு ஏபியில் வரலாம். ஸோ இது 3Dயாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 774 இருக்குது. இங்கே 773, அதாவது 4லேருந்து 1 மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 001 வந்திருக்கு. இங்கே 000, அதாவது 0லேருந்து 1 மைனஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இங்கே 822னா 8 அந்த 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 821ன்னு வருது. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏபியாக ட்ரை பண்ணுறவங்க 82 ட்ரை பண்ணுங்கள். 3 டிஜிட்டாக ட்ரை பண்ணுறவங்க 821 ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் பவரில் வந்தால் 826ன்னு வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. இது சும்மா சப்போர்ட் தான். ஆனால் 821 மெயினாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் சான்சஸ் இருக்குது. ஸோ முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 652. அதில் பார்த்தீங்கன்னா 52 நமக்கு பிசியில் இங்கே வந்திருக்கு. நேற்று அதாவது அடுத்த நாள் அக்ஷயாக்கான கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா 210. ஸோ பார்த்தீங்கன்னா 10 இங்கே பிசியில் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 60. ஸோ இது வச்சு நம்ம பார்க்கும்போது பிசியில் நமக்கு 60 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 60 வச்சு ஒரு 3D எடுத்தோம்னாக்க 060ன்னு ஒரு 3Dக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 00க்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் 060 சொல்கிறேன். அடுத்து இந்த அளவுக்கு ஈஸியாக கேட்பாங்களான்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். இங்கே இருக்க 65 பார்த்தீங்கன்னா இங்கே ஏபியில் 65 வந்திருக்கு. இங்கே இருக்க 21 பார்த்தீங்கன்னா ஏபியில் 21 வந்திருக்கு. ஸோ அடுத்து இருக்க 09 ஏபியில் 09 வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது 100%ல் ஒரு 50% சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 நாள் வந்திருக்கு, 3வது நாள் கம்மி வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் ஒரு ஆப்ஷனை எடுத்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 652 வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 215 தான் நமக்கு 210 வந்திருந்தது. ஸோ ஒரு டைம் பவரில் வந்திருக்கு, ஒரு டைம் டைரெக்டாக வந்திருக்கு. ஸோ 2 டைப்லையும் நம்ம எடுத்தோம்னா 096. ஸோ டைரெக்டாக எடுத்தோம்னா 096, பவரில் எடுத்தோம்னா 091. ரெண்டுமே ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4Dக்கான கெஸிங். முந்தின நாள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 652 டி போர்டில் 9. ஸோ 9க்கு பவர் 4, 6, 5 2 மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 0210 பார்த்தீங்கன்னா 00 இருக்குது, 2 மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு, 1 வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4194லேருந்து வரலாம். இதுலேருந்து நான் என்ன 4D எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க 1449ன்ற மாதிரி ஒரு 4D எடுத்திருக்கேன். இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனாக்க ட்ரை பண்ணி பாருங்கள்.
சின்ன சார்ட் பேஸ் பண்ணி என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து ரெட்ல மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் 210லேருந்து 2 நம்பர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கும் அதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 652க்கு 2 நம்பர் இங்கேருந்து வந்திருக்கு. 210க்கு 2 நம்பர் இதிலேருந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 008 அது வச்சு பார்க்கும்போது ஏபிபிசிஎஸ்சியில் நமக்கு 100 வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 08 வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 808 80க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவுமே ட்ரை பண்ணல, எனக்கு சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு ஏபிபிசிஎஸ்சி சொல்லுங்கன்றவங்க நீங்கள் இதை மட்டுமே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காமல் இப்படி ட்ரை பண்ணுறவங்க இதை மட்டுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த 00க்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நான் சிங்கிளாக தான் ட்ரை பண்ணுறேன்றவங்க ஏபிபிசிஎஸ்சியில் 00 வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பெஸ்ட்டான கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத ஒரு ஆப்ஷனாக நான் வந்து அது சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஒருத்தர் போர்டில் சொல்லியிருந்தார். அவரோட யூசர் நேம் போடலை, யூசர் நேம்னு மட்டும் தான் இருக்குது. ஆல் போர்டில் 1, அப்புறம் போர்டில் 1 100%ன்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 210, போர்டில் 1 சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. வாழ்த்துக்கள் சார். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 039 எடுத்திருக்கேன், போர்டில் 049, போர்டில் 392, போர்டில் 620 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 4994, 0100, 0306, 8209 எடுத்திருக்கேன். 3Dயில் பார்த்தீங்கன்னா 449, 096, 091, 942, 036, 397, 082, 821, 060 எடுத்திருக்கேன். 4D வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப் குரூப்பில் வந்து ஃப்ரீயாகவே நம்ம மிஷன் நம்பர் கெஸ்ஸிங்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு கமெண்ட்டும் மட்டும் பண்ணிவிடுங்க. அந்த கமெண்ட்டில் யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களிருந்து டெய்லியுமே 2 பேரை நான் சூஸ் பண்ணி மெம்பர்ஷிப் குரூப்பில் வந்து, அதாவது மிஷன் நம்பருக்கான கெஸ்ஸிங் குரூப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணி விடுறேன். ஸோ மறக்காமல் அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் நீங்கள் அது எந்த கமெண்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு ஹாய் ஹலோன்னு இருக்கலாம், இல்லை உங்கள் கெஸ்ஸிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.